Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பூரி, சப்பாத்தி, பரோட்டாக்கு நல்ல பொருத்தமான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது வெஜ் கறி. நல்ல சுலபமாவும் டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 2 சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 12 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலா வேர்க்கடலையை தோல் உரிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல நைஸ் விழுது அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சு தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து கடாயை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். லைட்டா ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா மசீர வரைக்கும் வதக்கிற போறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளியை மூடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. எந்த அளவுக்கு தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா திக்கா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குலைவா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இது வந்து வத்தல் சேர்க்காம அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். அதனால நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பார்த்துட்டு மிளகாத்தூள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 2 உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். அதையும் வந்து பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து வேக வச்சுக்கிற போகிறோம். அடுத்து நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால காயை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் குக்கரில் சேர்க்கணுன்னா எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட கறி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம கட் பண்ணோன்னா உருளைக்கிழங்கு நல்லா கட் ஆகுது. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூளுக்கு பதிலாக நீங்கள் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் தேங்காவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம தக்காளி வதங்குறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா டேஸ்டியான வெஜ் கறி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான கிரேவியாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பூரியோட சேர்த்து சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.